ஹலோ மக்களே, வெல்கம் டு எஸ்பி சினிஃபைல் யூடியூப் சேனல். நீங்கள் பார்க்க போகிறது இன்னைக்கு ஹாட் ஸ்டாரில் ரிலீஸ் ஆன மை பெர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் அப்படிங்கிற தமிழ் வெப் சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க. இந்த சீரிஸ்ல சத்யராஜ், சீதா, ரேகா, லிவிங்ஸ்டன், ரக்ஷன், வர்ஷா இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த சீரிஸை டைரக்ட் பண்றவர் தாமிரா. இப்போ இந்த சீரிஸோட ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ சீரிஸ் ரிவ்யூக்குள்ள போகலாம். சீரிஸோட கதையை பொறுத்த வரைக்கும் சத்யராஜும் சீதாவும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அவங்களுக்கு 3 பசங்க இருக்காங்க. அதுல ஒரு பையன் தான் ரக்ஷன். ரக்ஷனுக்கு கல்யாணத்துக்காக பொண்ணு பார்த்தவங்க தான் வர்ஷா. வர்ஷாவோட அப்பா அம்மா தான் ரேகா அண்ட் லிவிங்ஸ்டன். அதில் என்ன திருப்பம் ஆகுது அப்படின்னா, ரேகா வந்து சத்யராஜோட எக்ஸ் லவர். ஸ்கூல் படிக்கும் போது இவங்க 2 பேருமே லவ் பண்ணி பிரிஞ்சுட்டாங்க. ஸோ இதை வந்து சத்யராஜுக்கு தெரிய வந்து ஒய்ஃப் சீதா கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது, அதனால இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படின்னு. இந்த கேப்ல ரக்ஷனும் வர்ஷாவும் டீப்பா லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இதை அவங்க பார்த்ததுக்கு அப்புறம் இது எப்படி கல்யாணத்தை நம்ம நிப்பாட்ட போறோம், பசங்க இது கேட்டா கஷ்டப்படுவாங்களே அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல ரேகாவுக்கு உண்மை தெரியுது, அவங்களும் இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இதை மீறி இந்த கல்யாணம் நடந்ததா இல்லையா, இவங்க சின்ன வயசுல லவ் பண்ணவங்க எதுக்காக பிரிஞ்சாங்க, இந்த பிரிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப ஒண்ணு சேர்ந்தாங்களா, என்ன அதுக்கு அப்புறம் நடந்தது அப்படிங்கறத இந்த சீரிஸோட மிச்ச கதை. இது ஒரு காமெடி டிராமா ஜானர். இப்ப இந்த சீரிஸோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். முதல் பாசிட்டிவா தோன்றது, சத்யராஜ் வந்து ஒரு ஆப்டான கேஸ்டிங். ஏன்னா சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. காமெடியா இருக்கட்டும், எமோஷனல் சீன்ஸா இருக்கட்டும், வேற லெவல்ல ஸ்கோர் பண்ணிருக்காரு. வழக்கம் போல இவரை விட இந்த ரோலை வந்து யாருமே பெர்ஃபெக்டா பண்ண முடியாது, அந்த அளவுக்கு ஜஸ்டிஃபை பண்ணிருக்காரு. சப்போர்ட்டிங்கா சீதா, லிவிங்ஸ்டன், வர்ஷா, ரக்ஷன் இவங்க எல்லாருமே அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்திருக்காங்க. இந்த சீரியஸ்ல சில இடத்துல காமெடி வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்குது. எல்லாமே சத்யராஜ் பண்ற காமெடி தான். ஒவ்வொரு வாட்டியும் ஒரு பிளாஷ்பேக் சொல்லும் போது மாட்டிக்கிற சீன் எல்லாமே வந்து ரொம்ப அழகா பண்ணிருக்காரு. அந்த பிளாஷ்பேக் போர்ஷனும் வந்து ரொம்ப கிரிஞ்சா இல்லாம ஓரளவுக்கு டீசென்டாவே இருந்தது. இது எல்லாம் தான் சீரிஸோட பாசிட்டிவ்ஸ். இப்போ நெகட்டிவ்ஸ் பார்க்கலன்னா முதல் நெகட்டிவா தோன்றது, இந்த கதையை பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நமக்கு நம்பகத்தன்மை இல்லாத மாதிரி இருக்கும். குறிப்பா இப்ப பிரசன்ட்ல சத்யராஜும் ரேகாவும் மீட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த டைம்ல கூட சத்யராஜ் என்னமோ ட்ரை பண்ற மாதிரி காட்டுறாங்க. அதெல்லாமே வந்து ரொம்ப ஆர்டிபிஷியலா இருந்தது. இந்த சீரிஸ் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரக்ஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன பையன் மாதிரி தெரியுறாரு. நடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காரு. அண்ட் ரொம்ப லெங்த் ஜாஸ்தி, 8 எபிசோட் இருக்குது. ஆனா அதுக்கான கண்டென்ட்டே இல்ல. சினிமோட்டோகிராஃபியும் ரொம்ப சுமாரா டல்லா தான் இருந்தது. நிறைய சீன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆர்டிபிஷியலா நடிச்சிருக்காங்க. குறிப்பா நீங்க கிளைமேக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆர்டிபிஷியலா சிரிப்பாங்க சில விஷயம் எல்லாம் கேட்டு. மொத்தத்துல இந்த சீரிஸை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஒரு காமெடி ஃபேமிலி டிராமா வந்து எடுக்க ட்ரை பண்ணிருக்காங்க. சத்யராஜ் தான் இந்த சீரிஸை ஓரளவுக்கு கொண்டு போறாரு. மத்தபடி என்ன கேட்டீங்கன்னா இது ரொம்ப ஆவரேஜான ஒரு சீரிஸ் தான். கண்டென்ட் எதுவுமே கிடையாது. ஃபேமிலியோட பார்க்கலாம். பட் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் மஸ்ட் வாட்ச் கிடையாது. நீங்க பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு வேணா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பை, டேக் கேர்.